Okay, so hello everyone. So I'm coming with another JE problem. So this is a ladder problem. Okay, let me see how to solve this problem. Not a ladder problem. This is a rope problem actually. Okay, let me see how to solve this. So the question is given like this: there is a rope, there is a beam. That beam weight is W and length will be L. And at the end of the beam, there is a weight is we are putting that weight is alpha W. Okay, and this weight is supported at this end Q, and this length is L, this length is L is given. Okay, so the rope can sustain the maximum tension of 2 root W. So the max in the rope உடைய maximum tension எவ்வளோ பார்த்தோன்னா 2 root 2 W அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. மற்ற டேட்டாஸ் ஆல்ரெடி இஸ் given. Which of the following statement are correct அப்படின்னு கேட்குறாங்க. So the first question is vertical component of reaction of force does not depend on alpha. Okay, alphaன்றது இந்த part. The horizontal component of the reaction force at O is equal to W for alpha equal to 0.5. Tension in the rope is 2W for alpha. So all these things we have to verify. ஸோ எப்படி வெரிஃபை பண்ணலான்னா நம்ம முதல் பார்த்தாலே கிளியராக தெரியும். இந்த லெங்த் வந்து திஸ் லெங்த் இஸ் எல், திஸ் லெங்த் இஸ் எல். ஸோ ஆப்வியஸ்லி திஸ் வில் பி ரூட் 2L இல்லையா. ஸோ அப்போ இந்த ஆங்கிள் வந்து நமக்கு ஆப்வியஸாக வந்து 45 டிகிரிஸ்ன்னு வரும். இந்த ஆங்கிளும் வந்து நமக்கு என்ன வரும்னா 45 டிகிரிஸ் அப்படின்னு வரும். இப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம காம்பனண்ட்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணும்போது இப்போ இதில் ஹாரிசான்டல் காம்பனண்ட்டுன்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த பீமில். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஒரு ஹாரிசான்டல் காம்பனண்ட் வரையலாம். தட் இஸ் எக்ஸாம்பிளுக்கு ஹெச்ன்னு எடுத்துட்டோன்னா வெர்டிக்கல் காம்பனண்ட்டாக we can consider that will be V அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி வேறு என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பக்கம் டென்ஷன் ஆக்ட் ஆகும், தட் வில் பி T. இந்த பக்கம் ஆக்ட் ஆகிறது வந்து டென்ஷன் காஸ் தீட்டா. காஸ் தீட்டானா 1/√2 வரும் இல்லையா. ஸோ இப்போ T/√2 ஆக்ட் ஆகும். ஸோ இந்த பக்கம் ஆக்ட் ஆகிறது பார்த்தோம் அப்படின்னா அகெயின் அதுவும் sin 45 டிகிரிஸ். ஸோ தட் இஸ் ஆல்சோ T/√2 அப்படின்னு ஆக்ட் ஆகும். அது இல்லாமல் இந்த ராடுடைய வெயிட் வந்து சென்டரில் ஆக்ட் ஆகும், தட் வில் பி W அப்படின்னு ஆக்ட் ஆகும். இன்னொரு வெயிட் வந்து ஆல்ஃபா W அப்படின்னு வந்து நமக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்னென்னா எல்லா காம்போனண்ட்டுமே வந்து இது ஆஸ்கிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா W அப்படின்னு தான் கேட்குறதுனால, ஸோ நம்ம அந்த அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவேஷனை வந்து டிஸ்கிரைப் பண்ணணும். ஸோ இங்கே எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா, we can start this from this particular part. ஸோ முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, we can balance this because everything is in an equilibrium position இல்லையா. பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ பேலன்ஸ் பண்ணும் போது we can say that in x direction எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ we can say in x direction ஹெச்சை வந்து ஹாரிசான்டல் காம்பனண்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுன்னா T/√2 அது ஒரு வச்சுக்கலாம் ஒரு வேல்யூவாக. அதே மாதிரி இன் வெர்டிக்கல் காம்பனண்ட் இன் ஒய் டைரக்ஷன் எதெல்லாம் பேலன்ஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, இந்த V T/√2 ஒரே டைரக்ஷன் ஆக்ட் ஆகுது. ஸோ இது ரெண்டுத்தையும் இந்த வெயிட்டும் இந்த ஆல்ஃபா டபிள்யூவும் பேலன்ஸ் பண்ணும். ஸோ we can say that V plus T√2 which is equal to weight plus alpha W. So that will give you V plus T/√2, that will be weight into 1 plus alpha அப்படின்னு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இதில் எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுதுனால டார்க்கை வந்து நம்ம கன்சர்வ் பண்ணலாம். ஓகே, சின்ஸ் வி நோ தட் இந்த கேஸில் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நம்ம 0 அப்படின்னு எடுத்துகிறோம் இல்லையா. ஸோ அதனால் என்ன, சம்மேஷன் ஆஃப் டோட்டல் டார்க் அபவுட் O will be equal to 0. ஏன்னா O தான் வந்து இங்கே ஹிஞ்சுடு பாயிண்ட். ஸோ இப்போ இந்த ஓவில் எதெல்லாம் டார்க்கை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த W என்ன பண்ணோம்னா ஒரு கிளாக் வைஸ் டார்க்கை க்ரியேட் பண்ணோம். ஸோ W will create a clockwise torque. இந்த ஆல்ஃபா W என்ன பண்ணோம், ஒரு கிளாக் வைஸ் டார்க்கை க்ரியேட் பண்ணோம். ஸோ இதிலேருந்து இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இதிலேருந்து இது ஒரு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் டார்க்கை க்ரியேட் பண்ணோம். அது இல்லாமல் இந்த T/√2 என்ன பண்ணோம் அப்படின்னா, அது ஒரு டார்க்கை க்ரியேட் பண்ணோம் இந்த டைரக்ஷனில், ஆன்டி கிளாக் வைஸில். ஸோ தட் இஸ் த 3 டார்க் வி ஹாவ், W, alpha W and T√2. ஸோ இப்போ நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். we can say that summation of total torque. First we can say this is a clockwise torque. ஃபஸ்ட்டு clockwise torque ஈக்குவேட் பண்ணோம்னா W into L/2. ஏன்னா டார்க்னா ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், L/2. நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபா W ப்ளஸ் ஆல்ஃபா W இன்ட்டு L. ஓகே, அது வந்து Lல் வரும் டிஸ்டன்ஸ், ஏன்னா இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து L. அடுத்து T/√2னால ஒரு டார்க் வந்து க்ரியேட் ஆகும், தட் இஸ் ஆல்சோ L. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஆன்டி கிளாக் வைஸ் டார்க் T/√2 இன்ட்டு L அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து என்ன ஆயிரும்னா L டேர்ம் வந்து கேன்சல் ஆயிரும். அப்போது we can take this common. ஸோ W காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 0.5 ப்ளஸ் ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு T/√2 அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகே, இந்த T/√2 அப்படின்றது வந்து இட்ஸ் ஆல்ரெடி ஹாரிசான்டல் காம்பனண்ட் அப்படின்றதுனால
இதை ஈக்குவேஷன் 1ல் போட்டுடலாம். ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1ல் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஹாரிசான்டல் காம்பனண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டபிள்யூவில் கிடைக்கும் இல்லையா. ஸோ டபிள்யூ இன்ட்டு 0.5 ப்ளஸ் ஆல்ஃபா அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் வந்து ஃப்ரேம் ஆயிடும். ஓகே, ஈவன் வெர்டிக்கல் காம்பனண்ட்டுமே நம்ம டபிள்யூவில் வச்சுக்கலாம். ஸோ டபிள்யூவில் வைக்கும்போது வி கேன் சி திஸ் அகெயின் t/√2 இஸ் டபிள்யூ இன்ட்டு 0.5 ஆல்ஃபா இல்லையா. ஸோ அப்போது அகெயின் இதை வந்து இன் அண்ட் இன் 2 ஆல்சோ வி கேன் சப்ஸ்டியூட். ஸோ 2லேயும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா v ஈக்குவல் டு we can say minus t/√2 இல்லைனா வந்து t/√2 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ v equal to t/√2 is what already we can say that because I want horizontal component இல்லையா. ஸோ அதனால் இது இப்படியே வச்சுப்போம். w into 1 plus alpha minus of t/√2 minus of t/√2 வந்து again minus of 0.5 plus alpha அப்படின்னு நமக்கு வந்து ஈக்குவேஷன் வந்து கிடைக்கும். இது வந்து என்னது வெர்டிக்கல் காம்பனண்ட். ஓகே, ஸோ இது ஒரு 2 காம்பனண்ட். அதே மாதிரி கொஷின் வந்து டென்ஷனுமே கேட்குறதுனால இந்த ஈக்குவேஷன் வந்து திருப்பி நம்ம டென்ஷனுக்குமே ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணலாம். டென்ஷன் will be √2w into 0.5 plus alpha அப்படின்ற ஒரு ஈக்குவேஷனையும் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட். திஸ் ஆர் தட் ஈக்குவேஷன்ஸ் தட் வி நீட். ஹாரிசான்டல், வெர்டிக்கல், தென் வி ஹேவ் அ டென்ஷன். இந்த 3 ஈக்குவேஷனை வச்சு கொடுத்துருக்க டேட்டாஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஏல என்ன கேட்டிருக்காங்கன்னா, they're asking the vertical component of the reaction force at O does not depend on alpha. Vertical வந்து alpha depend பண்ணி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் vertical component and they given does not depend on alpha அப்படின்னா we can say this என்ன ஆகும்னா w இது வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் இல்லையா. ஏன்னா ஆல்ஃபா கூட இங்கே கேன்சல் ஆகிரும் இந்த டேர்ம். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணால் என்ன வரும்னு பார்க்கலாம். vertical component this is w plus w alpha minus this will be 0.5w minus w alpha. w alpha will get cancelled. ஸோ இது வந்து என்ன வரும்னா நமக்கு 0.5w தான் வரும் வெர்டிக்கல் காம்பனண்ட். ஸோ அதனால் வெர்டிக்கல் காம்பனண்ட் வந்து ஆல்ஃபாவை டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. ஓகே, does not depend on alpha, then that is correct. Yeah, it doesn't depend on the alpha. The horizontal component of the reaction force at O is equal to w for alpha equal to 0.5. So they are saying that அதாவது horizontal component வந்து equal to w for alpha equal to 0.5. So we can take the horizontal component. So A is correct. Take the B option, that is h is equal to, we'll say w into 0.5 plus alpha they given 0.5. So 0.5 1, so answer will get w. So அதனால் அந்த ஆன்சர் வந்து கரெக்ட். மூணாவது கேஸில் என்ன சொல்கிறாங்க, டென்ஷன் அண்ட் ரோப் 2w for alpha equal to 0.5 அப்படின்னு சொல்கிறாங்க. So C is also we have a tension equation. So they are saying that tension in the rope is 2w for alpha equal to 0.5. So we have to substitute alpha equal to 0.5. √2w, that is 0.5 plus 0.5, that will give you √2w will get. But they are saying that it is 2w. So that option is wrong. Rope breaks if alpha is greater than 1.5 னு சொல்கிறாங்க. ஸோ பிகாஸ் we have already a maximum tension, இதை வச்சு நம்ம செக் பண்ணலாம். அதாவது ஆல்ஃபா ஈக்குவல் டு 1.5 இருந்தால் ரோப் பிரேக் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் டி பார்ட்டுக்கு டென்ஷன் ஈக்குவேஷன் எழுதணும்னா √2w into 0.5 ப்ளஸ் ஆல்ஃபா ஷுட் பி கிரேட்டர் தென் 1.5ன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ 1.5ன்னு எடுத்துக்கிட்டோன்னா கூட நமக்கு வந்து 2√2wன்னு வரும். தட் இஸ் இந்த டென்ஷன் வந்து நம்ம கிடைக்கிற டென்ஷன் வந்து 2√2w, கொடுத்துருக்க டென்ஷனும் 2√2w. இதை விட அந்த டென்ஷன் வந்து அதிகமாக தான் இருக்கும் நமக்கு கிடைக்கிற டென்ஷன். ஏன்னா இட் இஸ் கிரேட்டர் தென், they are saying that it is greater இல்லையா. so greater than 2√2w. so yes, the rope breaks if alpha is greater than alpha 1.5. so that's it. This is how you can able to solve this type of